இது வந்து குபேரன் கலரு. குபேரன் கலர்னாக்கா நம்ம குபேரன் கோயிலில் உங்களுக்கு வந்துட்டு அந்த குங்குமம் கொடுக்குறது பச்சை கலரில் இருக்கும். அதுக்காக இதை நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதோடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே சகல சௌபாக்கியங்களும் எல்லாமே இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கலரை கொடுத்துருக்கோம். சிங்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபைபர் எஸ்எஸ்ல கிடையாது. இது வந்துட்டு சத்தம் வராது, உங்களுக்கு துரு பிடிக்காது, அதனால இது ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஈசானிய மூலை. அதுக்காக வந்துட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷனை வந்து கூம்பு மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஈசானிய மூலை அது கூம்பு மாதிரி இருக்கணும், அதுக்காக தான் அதை பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா குபேரன் மூலை. குபேரன் மூலை ஹைட்டாக இருக்கணும், வெயிட்டாக இருக்கணும், அதனால வாட்டர் டேங்க் வந்து அங்கே கொடுத்துருக்குறோம். அதுக்காக வாஸ்துக்காக அங்கே தான் இருக்கணும். ஒரு பர்டிகுலரான கலர் வந்து வாஸ்து கலர் தான் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து குரு கலர், எல்லோ கலர் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கலர். க்ரீன் கலரும் வந்துட்டு நல்ல மங்களகரமாக இருக்கும், அந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணுவோம். கோல்டு, ஒயிட்டு, இந்த 4 கலருக்குள்ள தான் நம்ம சைட்டே எப்பவுமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ப்ரீமியமான ஒரு கலர். இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். எங்கெங்கே எந்தெந்த கலர் எங்கெங்கே யூஸ் பண்ணணுன்றது கரெக்டாக யூஸ் பண்ணணும். நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முற்றம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைப் தான் இது இருக்கும். நீங்கள் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குன்றத்தூரில் இருக்க ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் வில்லாவை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோக்காக நம்மளை இன்வைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் பில்டர்ஸோட ஓனர் மிஸ்டர் வாசு தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உள்ள நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சென்னை ஃபுல்லாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் வேறு எந்த லொக்கேஷன்ஸில் ப்ராஜெக்ட் பண்ணாலும் கீழே இருக்க இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் வெற்றிவேல் பில்டர்ஸ் வாசு பேசுகிறேன். தாம்பரத்தில் வந்துட்டு ஒரு சைட் பண்ணியிருந்தேன், அது எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அதை விட பெட்டராக நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் குன்றத்தூர் ஏற்கனவே சைட்டு ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதேமாரி இப்போ குன்றத்தூர் சைட் ரெடி ஆகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்குறோம், பாருங்கள். மெயின் கேட்டோட உங்களுக்கு வந்துட்டு டோர் வந்துட்டு டீ குட்டு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்டு இந்த மெயின் டோர் பண்ணியிருக்கிறோம். அதோட அட்டாச்சு விண்டோவும் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 1 வே மிரர். இங்கேருந்து பார்த்தா தெரியாது, உள்ளேருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். வாங்க உள்ள பார்க்க. இப்போ நம்ம வந்து ஹாலை பார்க்க போகிறோம். ஹால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப ஸ்பேசியஸாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல சோஃபா போடுற மாதிரி, அப்படியே அந்த கார்னர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். வாங்க இங்கேருந்து பார்க்கணும். இது எல்லா கண்ட்ரோலோடைய சுவிட்சஸ் வந்து இங்கே வந்துடும். இது வந்து ஃபோட்டோஸு சீனரிஸ் எதாவது வைக்கிறதுக்காக இது கொடுத்துருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா நெட்லானோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு எப்பாவது திறந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதில். ஸோ காற்று மட்டும் வரும், கொசு வராது. ஹாலில் ஏசி மாட்டோம்னா கூட ஏசி ப்ரொவிஷன் ஹோல்ஸும் ஏசி பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஏசி மாட்டிக்கலாம். ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா டூயல் கலர் பண்ணியிருக்கோம். ஒன்று ஐஸ் ப்ளூ பண்ணியிருக்கோம், ஒன்று வார்ம் ஒயிட் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, வார்ம் ஒயிட் வேணால் வார்ம் ஒயிட்டு, ஐஸ் ப்ளூ வேணால் ஐஸ் ப்ளூ. ஸோ இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் கலர். உங்களுக்கு ஹாலில் உட்காரும்போது எந்தெந்த டைமுக்கு நீங்கள் எந்தெந்த கலர் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். வாங்க, இது இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கார்னர் சோஃபாவிலேருந்து இந்த நீட் வரைக்குமே உங்களுக்கு ஆக்குபேஷன் ஆகும், ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு ஹால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. வாங்க, இதுதான் வந்து நம்மளுடைய ஹைலைட் வால். ஹைலைட் வால்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நாங்கள் சீனரிஸ் வச்சுருக்கோம். உங்களுக்கு அது சூட் ஆகலனாக்கா இந்த இடத்துல பூஜை ரூம் செட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் வந்து பூஜை ரூம் வந்து வாஸ்துக்காக வரணும், பூஜை ரூம் வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்குறோம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும், ஹைலைட் கலர். இது வந்து குபேரன் கலரு. குபேரன் கலர்னாக்கா நம்ம குபேரன் கோயிலில் உங்களுக்கு வந்துட்டு அந்த குங்குமம் கொடுக்குறது பச்சை கலரில் இருக்கும், அதுக்காக இதை நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதோடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே சகல சௌபாக்கியங்களும் எல்லாமே இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கலரை கொடுத்துருக்குறோம். வாங்க, அதுவும் இதுவும் டிவி பேனல் மாதிரி தான். இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கிறதுக்கு, இந்த இடத்துல செட்டப் பாக்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்காக உங்களுக்கு இங்கே ரோல்ஸ் கொடுத்துருக்கோம், டிவிக்கு ஏற்ற பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோடைய ஹைலைட்டு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு காம்பேக்டாக உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வைக்க வேண்டியது இருக்கும். அப்படி இந்த இடத்துல ஹாலில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் தேவையில்லை, இந்த சிட்டிங் ஏரியா உங்களுக்கு வந்துட்டு யூஸபுளாக இருக்கும். வாங்க கிச்சன் பார்த்துடலாம்.
கிச்சன் கபோர்டு உங்களுக்கு இது கிச்சன் கபோர்டே வந்துட்டு ரொம்ப பெருசாக கொடுத்துருக்கோம். லாஃப்ட் இருக்குது. இது வந்து ஃப்ரிட்ஜ் அவனு கிரைண்டரு மிக்சி இதெல்லாம் வைக்கிறதுக்கு உண்டான செட்டப் வச்சுருக்கோம். இது வந்து ஈஸ்ட் பேஸ் வந்து சமைக்கணும், அதுக்காக அடுப்பு வைக்கிறதுக்கு. சிங்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபைபர் எஸ்எஸ்ல கிடையாது. இது வந்துட்டு சத்தம் வராது, உங்களுக்கு துரு பிடிக்காது, அதனால் இது ஸ்பெஷலாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே பேரிவேர் பிராண்டு தான் போட்டிருக்கோம். இது வந்து அக்வாகார்டுக்கு உண்டான பாயிண்ட்டு. எக்ஸாஸ்ட்டு ப்ளஸ் விண்டோ. கிச்சனுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நெட்டான டோர் வந்துடுது. வாங்க நம்ம அடுத்தது வந்து டைனிங் ஹாலுக்கு வந்துட்டு ஒரு டைனிங் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு வாஷ் பேஷன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இங்கே நீங்கள் மிரர் மாட்டிக்கலாம், இல்லை நாங்களே கூட மாட்டி கொடுத்துருவோம். இது வந்து டவல் ராடு கொடுத்துருக்குறோம். டவல் ரிங்கு உங்களுக்கு இங்கே வந்துடும். வாங்க மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துடலாம். வாங்க நம்ம எப்பவுமே பண்ணுறதுல மாஸ்டர் பெட்ரூம் எப்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக உங்களுக்கு வந்துட்டு காட்டுக்கு பின்னாடி இங்கேயும் காட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், இங்கேயும் இந்த பக்கம் போட்டுக்கலாம். இது ஒரு ஹைலைட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நைட்டில் எந்த டைம் வேணாலும் என்னென்ன கலர் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு ரிமோட் வந்துடும், ஒரு 7 கலர் வந்துடும். நீங்கள் ஐஸ் ப்ளூ என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், உங்களுக்கு நல்லாவும் ப்ரெசண்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது கபோர்டு உங்களுக்கு நல்லா பெருசாகவே உங்களுக்கு துணி மடித்து வைக்கிற மாதிரி வச்சுருக்கோம். சேம் இதே மாதிரி தான் இதுக்கும் நெட்லான் வந்துடும். அதுமாதிரி லேஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். இந்த ஃப்ளோர் டைலே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து இட்டாலியன் டைப் வந்துட்டு நாங்கள் டிசைன் பண்ணுறது. என்ன இட்டாலியன் டைப்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜாயிண்ட் அதெல்லாம் அவ்வளோக்கு தெரியாது, ப்ரீமியமாக இருக்கும், கண்டினியூட்டி இருக்கும். நீங்கள் இந்த ஃப்ளோரே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபால் சீலிங் இந்த நைட் எஃபெக்ட்லேயும் டே எஃபெக்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போட தேவையில்லை. ஏசி ப்ரொவிஷனுக்கு வந்து பைப் வச்சுருக்கோம், ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்துட்டு அது கலரபிள் மேட்சாக வாங்கி நாங்கள் மாட்டியிருக்கோம். டோரே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான டோர் தான். இது வந்து டோரே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். வாங்க அடுத்தது இந்த வாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வால் தான். ஏன்னா நீங்கள் இந்த ரெகுலராக பார்க்குற மாதிரி கிடையாது. இது டெக்ஸ்சர் கோல்டு கலர். இது ஆக்சுவலாக கோல்டு வந்து நம்ம காலையில் இருந்துச்சா ஒன்று க்ரீன் எல்லோ கோல்டு இதை பார்த்து நம்ம எதிர்த்தோம்னாக்கா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இது இயற்கையோட சார்ந்த கலர். நம்ம எப்பவுமே சைடில் யூஸ் பண்ணுறது இயற்கையோட சார்ந்த கலர் தான் யூஸ் பண்ணுவோம். மல்டி கலர்லாம் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுறது. அது ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கலருக்கு ஒரு குணம் இருக்குது. அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒயிட்டு, க்ரீனு, எல்லோ, கோல்டு. ஸோ இந்த மாதிரி கலர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. வாங்க பாத்ரூம் பாருங்க. இது வந்து வால் மவுண்டட் கிளாசெட்டு, ஹேண்ட் ஷவர், இங்கே ஒரு டேப் இருக்குது, டவல் ராட் இருக்குது, கெய்சர் மாட்டுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன், ஷவரு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைவர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டைவர்டர். உங்களுக்கு லெஃப்ட் திருப்பினீங்கன்னா ஹாட் வாட்டர், ரைட் வந்து கோல்டு வாட்டர். மிக்சிங் ஆகி வேணாக்கா நீங்கள் சென்ட்ரல் மிக்சிங் ஆகி வந்துடும். வாங்க ஃப்ளோர் டைல் வந்து ஆண்டிஸ்கிட்டு உங்களுக்கு வந்து பாத்ரூமில் வழுக்காது. ஆண்டிஸ்கிட்டு இது எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷலான கலர் தான், உங்களுக்கு ப்ரீமியமாகவே இருக்கும். நம்ம கீழே எல்லாமே பார்த்துட்டோம். வாங்க மேலே போகலாம். வாங்க இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். இது வந்து சிட்டிங் ஏரியா. இப்போ நம்ம படிக்கிறதுக்கோ இல்லை ஈவினிங் டீ காஃபியோ சாப்பிட்றதுக்கோ இது நல்லாயிருக்கும். நம்ம எல்லா சைட்லேயும் நம்ம இது மாதிரி ஒன்று பண்ணுவோம் ஸ்பெஷலாக. இது ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும். வாங்க நம்ம உள்ள போகலாம். வாங்க இது வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு ப்ளஸ் வந்துட்டு ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருப்போம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் எங்கிட்ட நிறைய கேட்குறவங்க நான் கேட்டேன், சப்போஸ் எங்களுக்கு வந்து ரெண்ட் பர்பஸ் வேணும், இல்லை எனக்கு ஒரு ப்ரைவேசியான ஒரு ரூம் வேணும், இல்லை எனக்கு ஃப்யூச்சரில் நான் மேலே கட்டுற மாதிரி வேணும். டூப்ளெக்ஸ் பண்ணால் நிறைய பேர் வந்துட்டு டூப்ளெக்ஸில் மேலே வீடு கட்ட முடியாது அப்படின்றதுனால நிறைய பேர் கேட்டதுனால இந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம். இதில் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் டூப்ளெக்ஸாகவும் பண்ணலாம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸாக பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இல்லை சிங்கிள் போர்ஷன் போதும் ரெண்ட் பர்பஸு, ஸோ இது ஒரு போர்ஷனாகவும் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ப்ளஸ் வந்து பேரண்ட் இருந்தாங்கன்னா ஒன்று அவங்க கீழே இவங்க மேலே, ஸோ
ஸோ அந்த மாதிரி ஆல் பர்பஸுக்கு தான் இந்த வந்து பிளானே நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே முருகன் கோயில் டெம்பிள் தெரியும். நம்ம சைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் எழுந்திரிச்சு முருகன் கோயில் டெம்பிளை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். ஏரியாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாடி படி கூட ஏறத்துக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இது வந்துட்டு ஃபோல்டபுள் தான். எடுத்துகிட்டு நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா போயிடும். ஸோ ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இந்த மேலே வந்துட்டு டேப் ஒன்று கொடுத்துருக்கோம். சப்போஸ் கார்டனுக்கு இங்கே கார்டன் மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட நாங்களே வச்சு கொடுத்துருவோம். ஸோ டேப்பு. ஸோ ஃப்ளோரிங் வந்துட்டு 4x2 வந்துட்டு டைல் போட்டிருக்கோம். இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்யூச்சரில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. வால் மட்டும் போட்டுட்டு ரூஃப் போட்டிங்கன்னா இது வந்து ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு உங்களுக்கு மல்டிபர்பஸ் என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆல்ரெடி பிளான்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா, வாஸ்துக்காக இந்த சைட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஈசானிய மூலை. அதுக்காக வந்துட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷனை வந்து கூம்பு மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஈசானிய மூலை அது கூம்பு மாதிரி இருக்கணும், அதுக்காக தான் அதை பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா குபேரன் மூலை. குபேரன் மூலை ஹைட்டாக இருக்கணும், வெயிட்டாக இருக்கணும். அதனால வாட்டர் டேங்க் வந்து அங்கே கொடுத்துருக்குறோம். அதுக்காக வாஸ்துக்காக அங்கே தான் இருக்கணும். இந்த வீடே வந்துட்டு வாஸ்துக்காக தான் அமைப்பாக இருக்கும். ஈஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால எல்லா அமைப்பும் அங்கங்கே கரெக்டாக வந்து அமைஞ்சிடுச்சு. வாங்க பெட்ரூம்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் வந்துட்டு வாயு மூலையில் தான் டாய்லெட் இருக்குது. ஸோ இது வாயு மூலை டாய்லெட் இருக்குது. இது வந்து குபேர மூலை. குபேர மூலையில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கபோர்டு இருக்கணும். ஸோ வெயிட்டான பொருளை எல்லாம் வைக்கிறதுக்கோ இல்லை துணி வைக்கிறதுக்கோ நீங்கள் எது வெயிட்டான கலர் வைக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ஹைலைட் வால் தான். இதுவும் ஹைலைட் வால் தான். இது ஹைலைட் வால்னு கேட்டிங்கன்னா நம்ம சைட் எப்பவுமே யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு பர்டிகுலரான கலர் வந்து வாஸ்து கலர் தான் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து குரு கலர், எல்லோ கலர் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கலர். க்ரீன் கலரும் வந்துட்டு நல்ல மங்களகரமாக இருக்கும். அந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணுவோம். கோல்டு, ஒயிட்டு, இந்த 4 கலருக்குள்ளே தான் நம்ம சைட்டே எப்பவுமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ப்ரீமியமான ஒரு கலர். இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். எங்கெங்கே எந்தெந்த கலர் எங்கெங்கே யூஸ் பண்ணணுன்றது கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு கோல்டு கொடுத்துருப்போம், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கொடுத்துருப்போம். இங்கே மாஸ்டர் பெட்ரூம், இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான். இந்த இடமும் வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்துருப்போம். இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைப்பாக ரொம்ப சாந்தமாக இருக்கும். ஃபால் சீலிங் கூட பார்த்தீங்கன்னாக்கா 2 கலர் கொடுத்துருப்போம். ஒன்று ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, ஐஸ் ப்ளூ. ஸோ ஃபேனும் வந்துட்டு ஒரு டீசெண்டான நல்லா இருக்கிற கலர் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரூமே வந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும், கீழேயும் ஸ்பெஷலாக தான் இருக்கும். நம்ம வீடை எப்போவுமே பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலான கலர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். வாங்க பாத்ரூம் பார்த்துக்கலாம். வால் மவுண்டட் கிளாஸெட் கொடுத்துருக்குறோம். ஹேண்ட் ஷவர் இருக்குது, டேப் இருக்குது, டைவர்ட்டர் இருக்குது. கெய்சர் மாட்டுறதுக்கு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறோம். இந்த ஃப்ளோரிங் வந்து ஆண்டிஸ்கிட் எப்போவுமே நம்ம வந்து ஆண்டிஸ்கிட் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் வயசானவங்க யாராவது யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ வாஷ் பேஷன், மிரர் நீங்கள் மாட்டிக்கலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைம் வந்துட்டு வெளியில் உட்காந்து ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி இந்த இடம் வந்துட்டு டீ காஃபி சாப்பிட்றதுக்கு இல்லை வாக்கிங் போகிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த வீடே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதாவது ஆல் ஏஜுக்குன்னு சொல்லுவாங்க, வயசு வித்தியாசம்லாம் இல்லாமல் இந்த வீடு வந்துட்டு எல்லா ஏஜ் குரூப்புக்கும் பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்களுக்கு. இப்போ வெளியில் வாக்கிங் போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே போகணும். இந்த ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஹேண்டிஸ்கிட் தான். இது வந்து 4x2. இதுக்குன்னு ஸ்பெஷலாக நாங்கள் வாங்கி போட்டிருக்கோம். இது 4x2. இந்த இடமே ரொம்ப லக்ஸூரியாக இருக்கும். நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முற்றம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைப் தான் இது இருக்கும். நீங்கள் வந்துட்டு இது நல்லா யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடு ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டிங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இதே ஏரியாவில் இன்னொரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கஸ்டமருக்காக அது வந்துட்டு வச்சுருக்கோம். நீங்கள் கஸ்டமர் உங்களுக்கு ஏதாவது பிளான் ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா டூப்ளெக்ஸோ இல்லை கீழே வந்து ஷாப்பு ப்ளஸ் வந்துட்டு மேலே 2 வீடு கட்டணுன்னாலும் ஆப்ஷன் வச்சுருக்கோம். நீங்கள் கஸ்டமர் உங்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணிடலாம். அது கார்னர் பீஸு. அது நல்லாவும் உங்களுக்கு வந்து 24 ஃபீட் ரோடு, 2 பக்கமும் 24 ஃபீட் ரோடு. அது நல்லாயிருக்கும். உங்கள் கஸ்டமருக்கு வேணும்னாலும் நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நடுவரப்பட்டு குட் எர்த் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டு புது சைட்டு ஆரம்பிக்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா மிடில் ஒரு 50 to 48 வரைக்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்டு. அது வந்து வில்லா ரோ ஹவுஸ் மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது யாருக்கா தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நாங்கள் ஒரு வரவேற்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அடுத்த ரோ ஹவுஸ் வந்து பெரிய ப்ராஜெக்டாக பண்ணலான்னு இருக்கோம். வெற்றிவேல் பில்டர்ஸ் வந்து பெரிய ப்ராஜெக்டாக வந்துட்டு ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு
அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது டீட்டெயில் வந்து நான் நேராக பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்துட்டு வீடு எதாவது கட்டணும், ப்ரீமியமாக வீடு கட்டணும், லக்ஸுரியாக வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் நல்லா ப்ரீமியமாக வாஸ்துக்காக எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாமே நாங்களே பார்த்து பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.